வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, வர்ச்சுவல் மெமரி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வர்ச்சுவல் மெமரினா என்ன? வர்ச்சுவல் மெமரினா என்னன்னா, ஃபிசிக்கல் அட்ரஸ்னுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட அட்ரஸ் தான் வந்து வர்ச்சுவல் அட்ரஸ். அதாவது டிஸ்க் ஸ்டோரேஜ், மெயின் மெமரி, கேட்ச், ப்ராசஸர், இதெல்லாம் காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ்க்கு இடையில வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும், டிஎம்ஏ டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஃபிசிக்கல் அட்ரஸ், வர்ச்சுவல் அட்ரஸ். இங்க பாருங்க, இதுதான் வர்ச்சுவல் அட்ரஸ், இது ஃபிசிக்கல் அட்ரஸ். ஸோ இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ்னுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த வர்ச்சுவல் அட்ரஸை உருவாக்கும். இது எந்த இடத்துல பயன்படுதுன்னா, மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் இந்த இடத்துல பயன்படுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு நார்மல் பிளாக் டயக்ராம். நெக்ஸ்ட், the virtual memory technique is used to extend the apparent size of the physical memory. So ஒரு physical memory நோடிய சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த virtual memory technique பயன்படுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். It uses secondary storage. இது எதை யூஸ் பண்ணிக்கணும்னா, டிஸ்கை யூஸ் பண்ணிக்கும். லோக்கல் டிஸ்க்லாம் இருக்கு இல்லையா நம்ம கம்ப்யூட்டர்ல, அதை யூஸ் பண்ணிக்கும். எதுக்கு? டு எக்ஸ்டெண்ட் த அப்பரண்ட் சைஸ் ஆஃப் த பிசிக்கல் மெமரி. ஸோ இந்த பிசிக்கல் மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு டிஸ்கை பயன்படுத்திக்கும். வர்ச்சுவல் மெமரி இஸ் அ கான்செப்ட் தட் அலோஸ் யூசர் டு கன்ஸ்ட்ரக்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஸ் லார்ஜ் அஸ் ஆக்சிலரி மெமரி. ஸோ ஒரு ஆக்சிலரி மெமரியை விட அதை விட அதிகமான அளவுக்கு நம்மளால ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண முடியும். அது யார் அலோ பண்ணுவாங்கன்னா, வர்ச்சுவல் மெமரி அலோ பண்ணும். ஓகேங்களா? அதுதான் வர்ச்சுவல் மெமரி யூஸ் ஆகுது. when a program does not completely fit into the main memory, it is divided into segment. இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு, அது எல்லா ப்ரோக்ராமுமே ஒரு மெயின் மெமரிக்குள்ள அடங்க முடியலன்னா, அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே குட்டி குட்டி செக்மெண்ட்ஸா பிரிஞ்சிடும். the segments which are currently being executed, இப்போதைக்கு ஏதாவது ஒரு செக்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, are kept in the main memory and remaining segments are stored in the secondary storage device. இதோட மீனிங் என்னன்னா, இப்போ நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த டைம்ல எனக்கு எது எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த செக்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து மெயின் மெமரியில வச்சுக்கும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல வச்சுக்கும். அதுதான் மேக்னெட்டிக் டிஸ்க். ஸோ இப்படிலாம் வந்து இந்த வர்ச்சுவல் மெமரி கான்செப்ட் பயன்படுது. நெக்ஸ்ட், if an executing program need a segment which is not currently in the main memory, the required segment is copied from the secondary storage device. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், அந்த ப்ரோக்ராம்னுடைய மெமரி வந்து மெயின் மெமரியில இல்லை. ஓகேங்களா? அதோட காப்பி மெயின் மெமரியில இல்லை, செக்மெண்ட். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ல ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கு, அதுல இருந்து ஒரு காப்பி பண்ணி கொண்டு வந்துக்கும். இதுதான் சிக்ஸ்த் பாயிண்ட். when a new segment of a program is to be copied into the main memory, it must replace the another segment already in the memory. அதாவது இப்போ நான் ஒரு புது செக்மெண்ட் எடுத்துட்டு போய், அதாவது ப்ரோக்ராம்ல இருக்கிற ஒரு புது செக்மெண்ட்டை நான் வந்து காப்பி பண்றேன் மெயின் மெமரியில. இது என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே அந்த செக்மெண்ட் இருந்திருக்கும் இல்லையா, அந்த செக்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடும், ஓவர் ரைட் பண்ற மாதிரி. இது எப்பயாவது நம்மளால பயன்படுத்த முடியாத பட்சத்தில், இன் வர்ச்சுவல் மெமரி the addresses that processor is used to access either instructions or data are called virtual or logical address. இப்போ எனக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இல்லை தேவையான டேட்டாவை வேணும்னா அதுக்கு பயன்படுத்துகிற அட்ரஸ் வர்ச்சுவல் மெமரியில், அந்த அட்ரஸ் பேர் வர்ச்சுவல் அட்ரஸ் ஆர் லாஜிக்கல் அட்ரஸ். இந்த வர்ச்சுவல் அட்ரஸ், லாஜிக்கல் அட்ரஸ் எங்கே பயன்படுத்துவோம்? வர்ச்சுவல் மெமரியில் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the set of such addresses is called address space. அந்த மாதிரி நிறைய addresses இருக்கும் டேட்டாஸ்னுடையது, அது எல்லாமே address spaceல இருக்கும். these addresses are translated into physical address-ஆ மாறிடும். so virtual address என்னவா மாறிடும்? physical address-ஆ மாறிடும் by a combination of hardware and software components. the set of physical addresses or locations called memory space. so physical addresses தான் நம்ம memory space-னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பார்த்தோம் இல்லையா, பாருங்க,
இந்த virtual address வந்து physical address கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பேஜிங். இது பாருங்க பேஜ், இதனுடைய வேல்யூ, இது ஒரு பேஜ், இந்த பிசிக்கல் அட்ரஸ் பேஜ் இங்க இருக்கு. இந்த மாதிரி நிறைய 0 பேஜ்லேருந்து பேஜ் போய்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் வித் 0 1 2 டாட் 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 1 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பேஜஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேஜுக்குமே வந்து 4 KB மெமரி. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜிங் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். A simple method for translating virtual address into physical address is to assume that all programs and data are composed of fixed length unit called pages. அதாவது ஒரு virtual address-அ physical address-அ ஈஸியா மாத்தணும்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா ப்ரோக்ராம்ஸ் டேட்டாஸ் எல்லாமே ஒவ்வொரு பேஜஸா ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு பேஜுக்கு 4 KB, அது மாதிரி நிறைய பேஜஸா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். Pages constitute the basic unit of information that is moved between main memory and disk. ஸோ கீழே இருக்கிற அந்த டிஸ்க்குக்கும் மெயின் மெமரிக்கும் இடையில அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு காரணமே பேஜஸ் தான். ஏன்னா பேஜஸ் கிட்ட தான் வந்து ஒரு பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். Whenever the page translation mechanism determines that a swapping is required. எப்பயாவது பேஜஸ் வந்து ஸ்வாப்பிங்க்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ பேஜஸ் இந்த இடத்துலலாம் பயன்படுது. virtual to physical address translation. ஒரு virtual address physical address-ஆ கன்வெர்ட் ஆகிற ஸ்டேஜ். இது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு டயக்ராம்க்கு வருவோம். இதுல 2 phases இருக்கு. செக்மெண்ட் டிரான்ஸ்லேஷன். virtual address-ல செலக்டார் இருக்கும், ஆஃப்செட் இருக்கும். virtual address-ல செலக்டார் இருக்கும், ஆஃப்செட் இருக்கும். செலக்டார்ல என்ன இருக்கும்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்லாம் இருக்கும். இந்த செலக்டர் எதுக்கு பயன்படுத்தும்னா டிஸ்கிரிப்டரை பாயிண்ட் பண்றதுக்கு. நிறைய டேபிள் நிறைய டிஸ்கிரிப்டர்ஸ் இருக்கும். அதுல குறிப்பிட்ட டிஸ்கிரிப்டர் எனக்கு வேணும்னா அதுக்காக இந்த செலக்டர் பயன்படுது. The linear base address from the descriptor is then added to the offset to generate the linear address. ஸோ நம்மளுக்கு லீனியர் அட்ரஸ் எப்படி கிடைக்கும்னா இந்த செலக்டர் எதுக்கு பயன்படுது? டிஸ்கிரிப்டரை பாயிண்ட் பண்றதுக்கு. அந்த டிஸ்கிரிப்டாரையும் ஆஃப்செட்டையும் சேர்த்து ஜெனரேட் பண்ற அட்ரஸ் தான் வந்து லீனியர் அட்ரஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் as செக்மெண்ட் டிரான்ஸ்லேஷன். இப்போ டயக்ராம் முன்னாடி பார்ப்போம் பாருங்க. இப்போ செலக்டார் இருக்கு, ஆஃப்செட் இருக்கு. இந்த செலக்டார் எதுக்கு பயன்படுது? இந்த டிஸ்கிரிப்டார் டேபிள் இருக்கிற இந்த டிஸ்கிரிப்டாரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ டிஸ்கிரிப்டாரும் இந்த ஆஃப்செட்டும் ஒன்று சேர்ந்து வர்றது தான் வந்து லீனியர் அட்ரஸ். ஓகேங்களா? இப்போ லீனியர் அட்ரஸ்ல வந்து பேஜ் எனேபிள் ஆயிடும். எஸ்னா பேஜ் டிரான்ஸ்லேட் ஆகும், உனக்கு பிசிக்கல் அட்ரஸ் வந்து கிரியேட் ஆயிடும். அப்படி இல்லையா திரும்ப செக்கிங்க்கு போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி லூப் போய்கிட்டே இருக்கும். இப்போ பேஜ் டேபிள் பேஸ் ரெஜிஸ்டர்ல பேஜ் டேபிள் அட்ரஸ் இருக்கும். லீனியர் அட்ரஸ் என்னதுன்னா ஒரு virtual பேஜ் நம்பரும் ஒரு ஆஃப்செட்டும் சேர்ந்து தான் வந்து லீனியர் அட்ரஸ். நீங்க சொன்ன இல்லையா ப்ரீவியஸா ஒரு லீனியர் அட்ரஸும் ஒரு ஆஃப்செட்டும் சேர்ந்தது தான் வந்து லீனியர் அட்ரஸ். ஓகேங்களா? virtual பேஜ் நம்பர் ஆஃப்செட். இப்போ virtual பேஜ் நம்பர் இங்க சம்முக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜ் டேபிள், இந்த பேஜ் டேபிள் வந்து பிசிக்கல் பேஜ் நம்பர் உருவாயிடும். ஸோ ஒரு virtual பேஜ் நம்பர் ஆஃப்செட்டும் சேர்ந்து தான் லீனியர் அட்ரஸ், ஒரு பிசிக்கல் பேஜ் நம்பர் ஆஃப்செட்டும் சேர்ந்து தான் பிசிக்கல் அட்ரஸ். ஸோ இவங்க இந்த virtual அட்ரஸ்ல இருந்து பிசிக்கல் அட்ரஸ் மாறறதுக்கு யார் ஹெல்ப் பண்றது? பேஜ் டேபிள். அதுதான் இந்த பேஜிங் கான்செப்டை படிக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் டிரான்ஸ்லேஷன். இதுதான் செகண்ட் ஃபேஸ். It transforms a linear address generated by a segment translation into physical address. ஒரு linear address physical address மாத்துறது யாரு? Page translation. The page table is used to keep the information about the main memory location of each page. அப்போ பேஜ் டேபிள்ல என்ன இருக்குன்னா ஒவ்வொரு பேஜ்னுடைய இன்ஃபர்மேஷன், குட்டி குட்டி பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த பேஜ் டேபிள்ல இருக்கும். This information includes the main memory address. Main memory address இருக்கும். அது மட்டும் இல்லாம அது எந்த பேஜ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு,
அப்புறம் கரண்ட் ஸ்டேட்டஸ், அந்த பேஜோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ அது எங்கே இருக்குது, இது எல்லாமே இந்த டேட்டாஸில் இருக்கும். இதுக்கு தான் பேஜ் டிரான்ஸ்லேஷன். பேஜ் டிரான்ஸ்லேஷன் என்னது, லீனியர் அட்ரஸை ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுற ஸ்டேஜ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர், டிஎல்பின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். டு சப்போர்ட் டிமாண்ட் பேஜிங் virtual memory process as to access page table which is kept in the main memory. அதாவது டிமாண்ட் பேஜிங்கும் virtual memory கான்செப்ட் இது ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம வந்து பேஜ் டேபிள் அக்சஸ் பண்ணிப்போம். அது எங்கே இருக்குன்னா மெயின் மெமரியில் இருக்கும். மெயின் மெமரியில் இருக்கிற அந்த பேஜ் டேபிளை அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர் பயன்படும். To reduce the access time and degradation of performance வந்து குறைபாடு, degradation. Small portion of the page table is accommodated in the memory management unit. அப்போ access time ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த பர்ஃபார்மன்ஸை குறைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேஜ் டேபிளில் ஒரு ஸ்மால் போர்ஷன் கிடைச்சாலே போதும், நம்ம access time குறைச்சிடலாம். This portion is called TLB. இதுதான் translation look aside buffer. குட்டி குட்டி குட்டியா ஒரு பார்ட்டா குறைச்சிட்டு போறது. சைஸை குறைக்கிறது, access time குறைக்கிறது, பர்ஃபார்மன்ஸை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த TLB பயன்படும். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இங்க பாருங்க, translation look aside buffer. இது என்னது, இது virtual page number with offset தான் நம்ம linear address சொல்லுவோம். physical page number with offset physical address சொல்லுவோம். இப்போ இது பேஜ் டேபிள், இதுக்கு இடையில இருக்கு. இது வந்து virtual page number, இங்க கண்ட்ரோல் பிட்ஸ் இருக்கும், பேஜ் நம்பர் இன் மெமரி. ஸோ இதுல இருக்கிற பேஜ் டேபிள் ஒவ்வொன்றும் வந்து கண்டிஷன் செக்கிங்க்கு போது. எஸ்னா ஹிட், நோனா மிஸ். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு பிசிக்கல் அட்ரஸை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஒரு virtual அட்ரஸ், அதாவது லீனியர் அட்ரஸ் ஒரு பிசிக்கல் அட்ரஸாக மாறும் போது நடுவில் இந்த பேஜ் டேபிளில் டிஎல்பி செக் ஆகும். ஸோ ஒவ்வொரு டேபிளில் இருக்கிற பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா, அதான் டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர். பேஜ் சைஸ்னா என்ன? The page size has a great effect on both storage utilization and effective memory data transfer rate. It is denoted by SP ன்னு சொல்லுவோம். பேஜ் சைஸ்னதுன்னா முக்கியமானது, ஒரு மெமரி எஃபெக்டிவ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு பேஜ் சைஸ் வேணும். இஃப் எஸ்பி இஸ் டூ லார்ஜ், பேஜ் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ரிசல்ட் அதிகமாக இருக்கும். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா பேஜ் டேபிள் பிகம் வெரி லார்ஜ். இஃப் இட் இஸ் டூ ஸ்மால், பேஜ் டேபிள்ஸ் பிகம் வெரி லார்ஜ். அதாவது நல்லா கவனிங்க, பேஜ் எஸ்பினா பேஜ் சைஸ். பேஜ் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ்ல எக்ஸசிவ் நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பெட்டியாக நிறைய பெட்டிகள் இருக்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா பேஜ் டேபிள் பிகம் வெரி லார்ஜ் ஆகிடும். டேபிள் பெருசாக இருக்கும், ஆனால் உள்ள இருக்கிற அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். திஸ் டென்ஸ் டு ரெடியூஸ் த ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன். அப்போ ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறது குறைச்சிருது. தேர் ஷுட் பி பேலன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஸ்கீம்ஸ். அப்போ இது ரெண்டுமே சரிசமமாக பேலன்ஸாக இருந்தால் தான் ஒரு பேஜ் பக்காவாக இருக்கும். 4 KB சைஸ் சொன்னோம் இல்லையா, பக்காவாக இருக்கணும் காமனாக. நெக்ஸ்ட் பேஜ் ஃபால்ட் அண்ட் டிமாண்ட் பேஜிங். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டிமாண்ட் பேஜிங் சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அதுதான் இங்கே. இஃப் த பேஜ் ரெக்வயர்டு பை த ப்ராசஸர் இஸ் நாட் இன் த மெயின் மெமரி. இப்போ ஏதோ ஒரு பேஜ் வந்து மெயின் மெமரிக்கு வேணும், ஆனால் இப்போ ஏதோ ஒரு பேஜ் வந்து ப்ராசஸருக்கு வேணும், ஆனால் அது மெயின் மெமரியில் இல்லை. இப்போ ஏதோ ஒரு பேஜ் ப்ராசஸருக்கு வேணும், ஆனால் அது மெயின் மெமரியில் இல்லாத பட்சத்தில் அப்போ தான் அந்த பேஜ் ஃபால்ட்டுன்னு ஒன்று நடக்கும். The page is loaded into the main memory from the secondary storage memory by special routine called page fault routine. இப்போ ப்ராசஸர் என்ன பண்ணுது, எனக்கு ஒரு பேஜ் வேணும்னு கேட்குது மெயின் மெமரி கிட்ட இருந்து, ஆனால் அந்த மெயின் மெமரியில் அந்த பேஜ் இல்லை. அது அப்போ அந்த பேஜ் ஃபால்ட் நடக்குது. அந்த பேஜ் ஃபால்ட் ருட்டீன் என்னன்னா, சரி அப்படி இல்லையா செகண்டரி ஸ்டோரேஜில் போயிட்டு அந்த பேஜினுடைய காப்பியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருன்னு மெயின் மெமரி கிட்ட கேட்டுக்கும் ப்ராசஸர். This technique of getting the desired page in the main memory is called demand paging. அப்போ
தேவையான பேஜை ஒரு மெயின் மெமரியில் கேட்டு வாங்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டிமாண்ட் பேஜிங். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். புதுசாக படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ரிப்பீட்டடாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேஜ் ஃபால்ட் அண்ட் டிமாண்ட் பேஜுக்கான டயக்ராம் இதுதான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராம் என்ன இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் பொசிஷன் ரெஃபரன்ஸ், ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிறது, லோட் டேட்டா, அப்புறம் ட்ராப்பு, ஓஎஸ்ஸு, பேஜு, அதுக்கப்புறமா அந்த பேஜை கொண்டு வரும், ரீசெட், திரும்ப பேஜ் டேபிள் ரீசெட் ஆகிடும், திரும்ப தேவையான பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும், திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் ரீசெட் ஆகிடும். ஸோ இப்படி தான் போகும் ஃப்ளோ இப்படி வரும், நல்லா கவனிங்க. ஸோ லோட் மெமரினானது எனக்கு இப்போ ப்ராசஸர் கிட்ட கேட்குது மெயின் மெமரியில் எனக்கு ஒரு பேஜ் வேணும், ஆனால் அந்த பேஜ் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப ஓஎஸ் கிட்ட போயிட்டு அந்த டிஸ்கில் போயிட்டு வாங்கிட்டு வரோம் பேஜ். பிரிங் இன் மிஸ்ஸிங் பேஜ் நம்பர், எந்த பேஜ் நம்பர் ஏதோ மிஸ் ஆகிருக்கல அந்த பேஜ் நம்பரை வாங்கிட்டு வந்து திரும்ப இதில் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ ஏதோ ஒரு பேஜ் வந்து கேட்குது, யார் கேட்குறாங்க? ப்ராசஸர் கேட்குது, ஆனால் அது மெயின் மெமரியில் இல்லை. ஸோ டிஸ்க்கு போகுது, அங்கேருந்து ஒரு காப்பி வாங்கிட்டு வந்து திரும்ப பேஜ் டேபிள் போய் இன்சர்ட் பண்ணி விட்டுருது, திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது.